இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கொரில்லா திரைப்படம் ஜீவாவோட நடிப்புல புதுசா முடிஞ்சிருக்க படம். இந்த படம் வந்து 100% முடிஞ்சுங்க, ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. இப்ப இந்த படத்துல சிம்பன்சி வந்து முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்கு. படத்துக்கு பேரு கொரில்லான்னு வச்சுட்டு சிம்பன்சி எங்க நடிக்க வச்சிங்கன்னு கேட்டதுக்கு இயக்குனர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கமே கொடுத்திருக்காரு. படத்தோட கதையவே சொல்லிட்டாருங்க. கதை பிரகாரம் ஜீவா, சதீஷ், விவேக் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பண தேவை ஏற்படுது. அப்ப என்ன பிளான் பண்றாங்க, ஒரு பேங்கை கொள்ளையடிக்க பிளான் பண்றாங்க. இதுதாங்க ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். இந்த கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எதேச்சியா ஹேங் ஓவர் பார்ட் 2 போஸ்டர் பார்த்திருக்காரு. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா 3 ஹீரோ, நடுவில் ஒரு குரங்கு இருக்கும். அப்பதான் அவருக்கு தோணுச்சான், சரி நம்ம கதையில ஏன் ஒரு குரங்கு உள்ள வைக்க கூடாது, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் மாத்தி கதை எழுதியிருக்காரு. இந்த கதையை ப்ரொடியூசர் சொன்னா ப்ரொடியூசர் ரொம்ப பிடிச்சு போய் கடைசியில சிம்பன்சி வச்சு எடுத்துட்டாங்க. சரிப்பா, சிம்பன்சி குரங்க நடிக்க வச்சு கதை சொல்லிட்டாரு. ஆனா படம் பேரு கொரில்லானே வச்சிருக்காருன்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, பொதுவா திடீர்னு தாக்குதல் பண்ணா அது கொரில்லா தாக்குதல்னு சொல்லுவாங்க. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா கதை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சம்பவம் நடக்கும், அதனாலதான் கொரில்லான்னு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அதுலயும் ஒரு காமெடியான விஷயம் சொல்றாரு. இந்த சிம்பன்சி குரங்கு படப்பிடிப்பு குழுவினர்கிட்டயே முக்கியமா பாத்தீங்கன்னா யோகி பாபுட்டு தான் பயங்கர அட்டாச்மெண்டா இருக்குமா. சிம்பன்சி யோகி பாபு ஒரு சீன்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.